முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்க்கட்சிகளை நம்புவதாக பிரதமர் மோடி பேச்சு. விசாரணை அமைப்புகளை வைத்து மிரட்டுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கை தொடரும் எனவும் திட்டவட்டம். ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை மேலும் கடுமையாக்கப்படும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை பதிந்த வழக்குகளில் 3% மட்டுமே அரசியல்வாதிகள் தொடர்புடையவை என பேட்டி. ஜம்மு காஷ்மீருக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என பிரதமர் மோடி பேச்சு. காஷ்மீரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் உதம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உறுதி. தமிழகத்திற்கு தொழிற்சாலைகளை பிரதமர் வழங்கினால் அதில் கமிஷனை பெறுவதற்கு மட்டும் திமுக வந்து நிற்பது ஏன் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியை மாற்றி தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் தமிழகம் வந்து செல்வதாக பேச்சு. ஓசூர் ராம் நகரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம். கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார். తన ఒక్క కుటుంబమే కావాలి, మిగతా వాళ్ళు ఏమైనా సరే అనే రకంగా ఆలోచించకుండా ఈ భారతదేశంలో ఉన్న అందరూ నా కుటుంబమే అని చెప్పే ఆ నేతృత్వం మనకు కావాలి. అది మోదీ అయ్యా ఇవ్వగలిగిన ఆ నేతృత్వం. ஒரே கட்சி ஒரே தலைவர் என்று கூறி வந்தவர்கள் அண்மை காலமாக தங்கள் சுருதியை குறைத்திருப்பதை காண முடிகிறது. பிபிசி தமிழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் தெற்கே தொடங்கும் இந்தியா கூட்டணிக்கான அலை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரை நாடு முழுவதும் நீடிக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. கோவை மக்களவை தொகுதிக்கான பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் அண்ணாமலை. நமது கனவு நமது கோவை என்ற பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ள 100 வாக்குறுதிகள் 500 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் என பேட்டி. விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் தாம் பரப்புரை செய்ததாக கூறும் திமுகவினர் அது தொடர்பான காட்சிகளை வெளியிடாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி. ஆவாரம்பாளையத்தில் நடந்த கைகலப்புக்கு முதலில் திமுகவினர் தள்ளிவிட்டதே காரணம் என்றும் கருத்து. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணாமலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுங்க அம்மான்னு எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண. மசினகுடி அருகே நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் காரை நிறுத்தி சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். சோதனை நடத்தப்பட்ட இடம் அருகே வனப்பகுதிக்குள் மேய்து கொண்டிருந்த காட்டு யானையை கண்டு ரசித்த முருகன். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயர வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்களூரு ராமேஸ்வரம் கெஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 முக்கிய குற்றவாளிகள் கைது. மத்திய உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தகவல். பிக் பாஸ் வீடு போல காங்கிரசார் தங்களுக்குள் அடித்துக் கொண்டு வெளியேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. இன்னும் சில ஆண்டுகளில் காங்கிரசுக்கு டைனோசர் போன்ற நிலைமை ஏற்படும் என்றும் விமர்சனம். முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் 97 போர் விமானங்களை வாங்க 65,000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வெளியிட்டது ராணுவ அமைச்சகம். இதுவரை இல்லாத அதிக தொகைக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம்.
டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. பொய் வழக்கில் கெஜ்ரிவாலை கைது செய்தது, கூட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் அரசு அதிகாரிகளை தடுப்பது என பல வழிகளில் முயற்சிப்பதாகவும் புகார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேசிய கொடி வண்ணத்தில் ஹீலியம் பலூன்களை பறக்கவிட்ட பள்ளி கல்லூரி மாணவிகள். திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 5000 மாணவிகள் பங்கேற்ற ட்ரோன் காட்சிகள். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.